புத்தர் எப்படி சொன்னார், நான் வேற ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இங்க பாருங்க, இப்ப நீங்க சைக்கிள்ல ஒரு பயணம் போயிட்டு இருக்கீங்க. அங்கங்க நீங்க பிரேக் போட வேண்டி இருக்குது. பிரேக் அததான் வந்துட்டு மனதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது அப்படின்னு. பிரேக் போடலைன்னா சைக்கிள் வந்துட்டு போற திசையில போகுது அப்படின்றப்போ, போற திசையில வந்துட்டு இந்த புலன்களை விடுவதா இல்ல அப்பப்போ பிரேக் போடுவதா என்கிற குழப்பம் வரும் பொழுது புத்தர் என்ன சொல்கிறார் என்றால், இப்ப என்ன இந்த சைக்கிள்னால தானே பிரச்சனை, இந்த சைக்கிளை இறக்கி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி போட்டுரு, ஸ்டாண்டு போட்டு அப்படி தள்ளி போட்டு நீ தனியா வந்துரு, அதனை கண்டுக்காதே என்கிட்ட சொல்கிறார். நான் அவர் சைக்கிள் என்றெல்லாம் சொல்லவில்லை, அவர் மனம் என்பதை சொல்கிறார். மனம், இந்த மனசுனால தானே பிரச்சனை, நீ மனசை கண்ட்ரோல் பண்ற, இல்லாட்டா மனசை நான் வந்துட்டு இப்படி நான் மனதை நான் பக்குவப்படுத்த போகிறேன், ஏன்னா எனக்கு நாக்கின் சுவை இழுக்கிறதா, என் நாக்கை நான் பக்குவப்படுத்த போகிறேன், என் மனதிற்கு நான் பாடம் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த மாதிரிலாம் வந்துட்டு மனசு ஒன்று கூட மோசமான ஆளு. நீ இப்படிலாம் மனசை வந்துட்டு டீல் பண்ணணும்னு நினைக்காத, அதை நீ இப்படி தள்ளி வச்சுட்டு தொடவே தொடாத, அது ஒரு மோசமான எதிரி, அதை நீ தொடவே தொடாத என்று சொல்கிறார் புத்தர். அதை அப்படியே வச்சிரு. அது சொல்றதெல்லாம் நீ கேட்கவே கேட்காத. ரோட்ல போய்கிட்டு இருக்க பாட்டி வடை சொல்லிட்டு இருக்கிறாங்க, மூக்குல அப்படி போகுதா, ஓகே போகட்டும், மூக்கு அப்படி இந்த சுவை அந்த வடையுடைய வாசனை போகுதா, ஓகே வாசனை உள்ளே போகிறது, சுவையாக இருக்கிறது, இருக்கட்டும், அவ்வளவுதான். உடனே மனசு சொல்லுதா, டே காய்ச்சலா இருந்தாலும் பரவாயில்ல, நீ மாத்திரை வாங்கி அப்புறம் போட்டுக்கலாம், இப்ப இந்த வடையை சாப்பிட்டுடா, ஆசை இழுக்குதுடா, நாக்கு ஊறுதுடா என்று சொல்லும் போது சொல்லிக்கோ. மனதை ஒரு பக்கம் தள்ளி வைத்து விடுங்கள். அது சொல்லுவதை நீ காது கொடுத்து அது புலம்பிக்கிட்டே இருக்கட்டும், நீ பாட்டுக்கு போ, நீ பாட்டுக்கு போயிட்டே இரு, மனதை கண்டுக்காத என்று சொல்கிறார் புத்தர். பிரத்யாகாரத்தின் ஆணி வேறாக இதை நான் முன்வைக்கிறேன். அத்தனை மகான்களும் சொல்லி சென்ற இந்த விஷயங்கள், எல்லா மகான்களும் இன்னைக்கு நீங்க இந்தியாவில் ஏதாவது ஒரு குரு கிட்ட போனீங்கன்னா அந்த குரு உங்களிடம் இந்த பிரத்யாகாரம் என்ற விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது இப்படித்தான் சொல்லிக் கொடுப்பார். இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணு தம்பி, இதை கண்ட்ரோல் பண்ண, என்ன நீ இவ்வளவு சாப்பிடுற, இதை நீ கண்ட்ரோல் பண்ண என்று ஒவ்வொன்றையும் கண்ட்ரோல் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், எதையும் கண்ட்ரோல் செய்யக்கூடாது, அதை ஓரமாக ஒதுக்கி